வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோவில் ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கும் இந்த ஓமனோட கடற்பகுதிக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய ஆயில் டேங்கரை வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு மெயினான ரீசனாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வார் அப்படிங்கிறது கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்கு. ஆனாலும் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவையில்லாம நேட்டோ நாடுகள் எல்லாத்தையுமே வந்து உள்ள இழுத்து விட்டாங்க. அதுக்கு என்ன காரணம், இதை பத்தி நேற்று வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி இப்போ இந்திய நிறுவனம் 4 நிறுவனத்து மேல என்ன பண்ணிருக்காருன்னா பொருளாதார தடை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம 3 இந்தியர்கள் மேலயுமே வந்து பொருளாதார தடை போட்டிருக்காரு. அதுக்கு வந்து என்ன காரணம், உக்ரைன் வந்து வெளியில இருந்து யாருமே வந்து ஆயுதம் தயாரிச்சு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயாரிச்ச ஒரு தொழிற்சாலை என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. வரலாற்றிலேயே முதல் முறையா பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கிட்ட 95,000 கோடி வந்து நிதியுதவி கேட்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து அதை தருவாரா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, இதை பத்தி தான் டீட்டெயிலா இன்னைக்கு பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து எப்போவுமே வந்து முன்னேறிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாரு. ஈரான் கூட வந்து யாருமே பிசினஸ் பண்ணக்கூடாது, மீறி பிசினஸ் பண்ண அப்படின்னா உன் மேல வந்து நான் டேக்ஸ் போடுவேன், உன் மேலேயும் வந்து பொருளாதார தடை விதிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம இந்திய நிறுவனம் 4 நிறுவனத்து மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா பொருளாதார தடையை வந்து போட்டிருக்காங்க. போர்டிஸ் பார்ட்னர் LLP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அதுக்கப்புறமா சதாசிவம் ஓவர்சீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அதுக்கப்புறமா PP சாஃப்டெக் பிரைவேட் லிமிடெட், பிரக்ருதிஸ் இன்ஃப்ரா இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட், இந்த 4 நிறுவனத்து மேலதான் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து பொருளாதார தடை போட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவோட டாலருக்கு $11.9, அதாவது நம்ம நாட்டு காசுக்கு 1000 கோடி வந்து ஈரான் கிட்ட இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிசினஸ் பேசியிருக்காங்க. யாராரு எவ்வளவு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சதாசிவம் ஓவர்சீஸ் லிமிடெட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 580 கோடியும், அதுக்கப்புறமா இந்த PP சாஃப்டெக் இருக்காங்கல்ல அவங்க ஒரு 210, அதுக்கப்புறமா இந்த பிரக்ருதிஸ் இன்ஃப்ரா இம்பெக்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ஒரு 210, டோட்டலா பாத்தீங்கன்னா 1000 வந்துருச்சு. அப்போ இந்த போர்டிஸ் பார்ட்னர் வந்து எதுவுமே பிசினஸ் பண்ணலையடா, அவங்க மேல ஏன்டா தேவையில்லாம பொருளாதாரத்தோட போட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனா முக்கியமான வேலையை பார்த்ததே வந்து அவங்க தான். இந்த கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ் எல்லாமே வந்து இருக்காங்கல்ல, அவங்க இது எல்லாத்தையுமே வந்து பெர்மிஷனோட இந்தியாவில இருந்து சேஃபா கொண்டு வர்றதுக்கான எல்லா ஹெல்ப்பையுமே பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் தான் வந்து பண்ணிருக்காங்க. இந்த 1000 கோடியும் சேஃபா வந்ததுக்கு முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க தான். அதனாலதான் இந்த 4 நிறுவனத்து மேலேயுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பொருளாதார தடை போட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்காவில் இவங்களுக்கு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, இல்ல சொத்து ஏதாவது இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து முடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அமெரிக்காவோட டாலரை யூஸ் பண்ணிட்டு வேற நாட்டுல அதை வச்சு ஏதாவது பிசினஸோ எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. இப்போ 3 இந்தியர்கள் மேலேயுமே வந்து இந்த பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காங்க. இத்ரிஷ் மியா ஷேக், அன்வர் பாஷா ஷேக், ஹரிஷ் ரிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் மேலேயுமே வந்து இந்த பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நம்ம பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட பேசி கொஞ்சம் இதை சால்வ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா பாத்தீங்களா, எங்கேயோ சுத்தி இப்ப கடைசியில இந்தியா மேலேயே வந்து பொருளாதார தடை போடுற அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து வந்துட்டாரு. இது வந்து நமக்கு ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயமா வந்து முடியக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வார் அப்படிங்கிறது தீவிரமா போயிட்டு இருக்குல்ல. ரஷ்யா வந்து உக்ரைனை அட்டாக் பண்றாங்க, உக்ரைன் வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்றாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிளமிங்கோ ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து அவங்களே வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த ஏவுகணையை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஏவுகணை வந்து பாக்குறதுக்கு அதுக்குள்ள வந்து ஒரு கேமரா ஒன்று இருக்கும். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம்னா அதை வந்து தேடி பிடிச்சு பர்ஃபெக்டா அதை என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை வந்து காலி பண்ணிரும். இது வந்து எந்த நாட்டு ரேடார் சிக்னல்லையுமே இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்கவே சிக்காது. இது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த சின்ன ஜெட் விமானம்லாம் வந்துட்டு எப்படி பறக்குமோ அந்த மாதிரி இதை வந்து பறக்கும். ஸோ இதனால இதை வந்து குரூஸ் ஏவுகணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதுக்காக இதை வந்து
ஃபிளமிங்கோ ஏவுகணை அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா, ஃபிளமிங்கோன்னு ஒரு பறவை இருக்கு. அது எப்படி பறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தரைக்கு கீழே தான் வந்து பறக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஏவுகணையும் பார்த்தீங்கன்னா தரையோட தரையா போறதுனாலதான் இந்த ஒரு பேரை வந்து அந்த ஏவுகணைக்கு வந்து வச்சிருக்காங்க. இது வந்து உக்ரைன் வந்து சொந்தமா அவங்களே வந்து தயாரிச்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தொழிற்சாலையை இப்ப ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த தொழிற்சாலையை மட்டும் கிடையாது, வெடிமருந்துகள் நிறைய இருந்த ஆயுத கிடங்குகளா இருக்கட்டும், மின்சார நிலையங்கள், போக்குவரத்து பாதைகள் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நாசம் பண்ணியிருக்காங்க. உக்ரைன் வந்து இப்போ ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அணு ஆயுதங்கள் யாருமே வந்து சப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு விஷயத்த தயாரிச்சா அதுக்கும் இப்படி வந்து முட்டுக்கட்டையை போடுறாங்க இல்லையடா அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் வந்து இப்போ ரொம்பவே சோகத்துல இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட வந்து 95 கோடி எனக்கு வந்து நிதியுதவியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தான் வந்து சீனாவா இருக்கட்டும், இல்ல சவுதி, குவைத் இவங்க கிட்ட எல்லாம் வந்து கடன் வாங்கி வச்சிருக்காரு. அவங்க கடன் வாங்கினது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,15 கோடி தான் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்கறது பாத்தீங்கன்னா 95 கோடி. அவர் வந்து இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் வந்து கொடுப்பாரா? எதுக்காக அவர் இவ்வளவு தைரியமா கேட்கிறாருன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில வார் நடந்துச்சு இல்ல, அப்ப நான் தானே வந்து சமாதானமா பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து நடத்தி வச்சேன். சோ அதனால எனக்கு வந்து இந்த நிதியுதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சைட்ல இருந்து வந்து கேட்கிறாங்க. எப்பவுமே சரி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் தேவையில்லாத வேலையை வந்து பாகிஸ்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து 4 இந்திய நிறுவனங்கள் மேல பொருளாதார தடை விதிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா வந்து உக்ரைன் சொந்தமா தயாரிச்ச அந்த ஃபிளமிங்கோ ஏவுகணையுடைய தொழிற்சாலையை அட்டாக் பண்ணதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா வந்து 95 கோடி நிதியுதவி கேட்டதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி டெய்லி வார் சம்பந்தமான அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.